இன்றைக்கி அம்மா உங்களுக்கு தலைமுடி கொட்டாமல் அடர்த்தியாக நீளமாக வளர்வதற்கு ட்ராண்ட்ரப் வராமல் தடுப்பதற்கும் ஹேர் பேக் செஞ்சு கட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பாசி பயிர் எடுத்திருக்கேன், 250 கிராம் பாசி பயிர் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். வெந்தயமும் நம்ம ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்குவோம். பாசிப்பயிரையும் வெந்தயத்தையும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக்குவோம். பாசிப்பயிரும் நம்ம வெந்தயத்தையும் அடித்தாச்சு. இது வந்துப்பா நெல்லிக்காய் வந்து அம்மா வந்து நல்லா வாங்கி கழுவி நல்லா இதை வந்து மிக்சியில் போட்டு துருவி இதை நிழலில் காய வச்சுருக்கேன். இந்த நெல்லிக்காயும் நம்ம இதில் போட்டுக்குவோம். நெல்லிக்காயும் நம்ம இதில் போட்டுக்குவோம். மூடி போட்டு அதிலையே அரைச்சிக்குவோம். நெல்லிக்காவையும் போட்டு இதில் அடித்தாச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ரூம்புடைய டெம்பரேச்சரில் இதை நல்லா காய வச்சுருக்கேன். நல்லா முருகலாக இது மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இது பொடியாக்கி கொண்டாரு. முருங்கை இலையை நம்ம அடித்தாச்சு. இது நல்லா நைஸாக இருக்குது. வந்து இதில் போட்டுக்கிடுவோம். இது வந்து கருவேப்பிலையும் அம்மா வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி இருக்கணும். நல்லா சவுண்ட் எப்படி மொறுன்னு கேட்டுருக்காங்க, இந்த மாதிரி இருக்கணும். அப்படி போட்டு இதையும் மிக்சியில் பவுடராக்கிடுவோம். இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இது வந்து மருதாணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நிழலில் இதை வந்து காய வச்சுருக்கேன். இந்த மருதாணி இலையும் நம்ம முடிக்கு வந்து நல்லா கருமையாக்கும். நல்லா முடியும் நல்லா வளரும். இப்படி போட்டு இதை மிக்சியில் அரைச்சி கொண்டு வரேன். மருதாணி இலையும் போட்டுக்குவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அப்படியே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சளிச்சுக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சளிச்சாச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடணும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி போட்டு நம்ம வெளியவே வச்சுக்கலாம். ஒன்றும் எதுவுமே கெட்டு போகாது, எதுவும் இதாகாது. முடிக்கு தகுந்த அளவுக்கு நம்ம பவுடர் எடுத்துக்கிடணும். தயிரை விட்டு நல்லா நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் தண்ணி தான் ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சிடணும்ப்பா. இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து தலைமுடியில் நல்லா நீவி நல்லா ஹேர் பேக் பேஸ்ட்டை வந்து நம்ம தலையில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நல்லா பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ரெஸ்ட்டில் வச்சுட்டிங்கன்னா அப்புறம் நார்மலான வாட்டரில் இதை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் லைட்டாக கெமிக்கல் இல்லாத ஷாம்போ சீயக்காய் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். முடி உதிர்வதும் நல்லா தவிர்க்கப்படும். நல்ல முடிகளும் புது முடிகளும் நல்லா வளரும். ட்ராண்ட்ரப்பும் இருக்காது. வாரத்துக்கு 2 நாள் இந்த மாதிரி பேக் போட்டுக்கோங்க. அவ்வளோதான்ப்பா, ஹேர் பேக் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. ஹேர் பேக் பேஸ்ட்டப்பா நம்ம நல்லா எடுத்து நல்லா முடியில் வந்து நல்லா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண போது நம்மளுக்கு வந்து முடி உதிர்வது தவிர்க்கப்படும். நல்ல முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும். இந்த ஹேர் பேக் பவுடரப்பா உங்களால் செய்ய முடியலைன்னா அம்மா வந்து சேல் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.